இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு டை அடிக்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த டை வாங்கி அடித்தோம். அது போட்டு வாங்கினோம். ஆனால் அடித்தா ஒரே மண்டெல்லாம் ஒரே சொறி ஒத்துக்கல அவருக்கு. அதனால் மறுபடியும் நிஷா மெந்திக்கே மாறிட்டோம். நம்ம நிஷா காலா மெந்தி கருப்பு மெகந்தி இது ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் இதை விட்டுட்டு இதை அடிக்க போகிறோம். நீங்களும் நல்ல மெகந்தி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்போ டை அடிக்கலாம் பார்க்கணும். இப்போ வந்து வழக்கம் போல் டை அடிக்கிறதுக்கு ஒரு டப்பா வச்சுருக்கோம். நாங்கள் அதை எடுத்தாச்சு. அதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷாக பார்த்துக்கோங்க. நம்ம பல் வளர்க்குற ப்ரெஷ் தான் நம்ம எப்போவுமே அடிக்கிறது. இதையும் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பாக்கெட்டை வச்சுக்கலாம். ஒன்று போதும் உங்களுக்கு. கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே டப்பாவில் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் தான் போட்டுருவேன். போட்டு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணி இதில் ஊற்றி ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றி முதல்ல கலக்கும். காணலைன்னா அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ கலக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த திக்னஸ்க்கு நம்ம கலக்கி வச்சுக்கணும். பாருங்க, இப்படி கட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக தேவையில்லை. நம்ம இப்படி கட்டியாக இருக்கனாலே அவங்களுக்கு போதும். பார்த்தீங்கன்னா தெரியும் டப்பாவில் இப்படி கலக்கிட வேண்டியதான். இது வந்து ஷாம்பு மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஆனால் நம்ம கலக்கிட்டு போட்டுட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வச்சா தான் அந்த கலரே பிடிக்குது. இந்த கோகிலா நேச்சுரல் பிளாக் வந்து இது அப்படி கிடையாது. இது வந்து தலையில் வச்சு 10 நிமிஷத்துலேயே நல்லா கலர் பிடிச்சிக்கும். ஆனால் ஒன்றும் செய்யலை எங்கள் வீட்டுக்காருக்கு. எனக்குலாம் ஒன்றுமே செய்யாது. ஏன் மண்டே பாருங்கள் வெளுத்துட்டு தான் கிடக்கு பரவாயில்ல அடிக்கணும். இப்போ அடிச்சிடுமா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா மீசை பார்த்தீங்களா எல்லாம் வெள்ளையாக தான் இருக்குது. இப்போ அடித்து ஒரு 10 நிமிஷத்தில் அழகாக இதை பாருங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீசைக்கு அவிய அடிச்சிடுவாங்க. நம்ம வந்து தலைக்கு அடிச்சு விட்டா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மீசைக்கு அடிச்சிருங்கன்றோம். அதனால் ஃபஸ்ட்டு மீசைக்கு அடிக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தலையில் மேலே உள்ள முடியலாம் கொஞ்சம் கருப்பாகவே தான் இருந்த மாதிரி இருக்கும். இந்த உள்ள அடியில் தான் நிறைய வெள்ளையாக இருக்கும். தெரியுங்க பாருங்க, பின்னாடிலாம் ரொம்ப வெள்ளையாக இருக்கும். சுற்றி காமிச்சா உங்களுக்கு தெரியும். எல்லாம் வெள்ளை முடிதான். நம்ம டை அடிச்சுட்டு இது பாருங்க பாதிட்டு கருப்பாக இருக்கும். எல்லாம் வெள்ளை தான். அடித்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தப்பறம் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அடிச்சதை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தப்பறம் காமிப்போம் எப்படி இருக்குதுன்னுட்டு. மீசைக்கு அடிச்சுட்டு வரட்டும். பாருங்கள் எல்லாம் வெள்ளை நரைச்சி போச்சு. காமிக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகா. நம்ம இதில் வந்து நிஷா காலா மெந்தியை எடுத்து இப்படி அடிக்கிறோம். திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் டை அடிக்க வேண்டாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால கொஞ்ச நாள் விட்டுவாங்க. அதுக்கு பிறகு திடீர்னு நினைப்பாங்க டை அடிப்போம், எல்லாம் வெள்ளையாயிட்டு எல்லாம் அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு திடீர்னு அடிக்க சொல்லுவாங்க. அப்படி தான் ஒரு மாதத்துக்கு விட்டு விட்டு அடிக்கிறது. இல்லைன்னா மாதம் மாதம் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். சரி, ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சாச்சு. இப்போ முன்னாடி பின்னாடியெல்லாம் நல்லா அடிச்சிட்டோம். நம்ம இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம 10 நிமிஷம் காய விட்டுட்டு அதுக்கு பிறகு இது பண்ணலாம். ஓகேவா? சீப்பு வச்சு இழைச்சிடுங்க. பாருங்கள் முடியெல்லாம் அழகாக கருப்பாயிட்டு. பாருங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு மீசெல்லாம் கருகருன்னு ஆகிட்டு பாருங்கள். 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் அழகாக கருப்பாயிருச்சு. ஸ்டைலாக மாறிட்டாங்க. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் தெரியும். பார்த்தீங்களா டை வீடியோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? குளிச்சுட்டு வந்தவர் எப்படி நல்லா கருப்பாக பிடிச்சிருந்து பார்த்தீங்களா? உங்களுக்கும் ஏதாட்டும் இயற்கையான டை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் அதை அடித்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஏன்னா கண்டிப்பாக டை அடிச்சே ஆக வேண்டியது. டை அடிக்கலைன்னா ரொம்ப வயசான தோற்றமாக தெரியுது. டை அடித்தா தான் கொஞ்சமாக இளமையாக இருக்குது. டை அடிக்கிறத விட்டுலாம் நினச்சாலும் பாப்பா இப்போ தான் 9 படிக்கிறாளா, அவள் சொல்கிறா நான் கல்யாணம் முடிகிற வரைக்கும் டை அடிக்குமா, அது வரைக்கும் டை அடிக்காமல் விட்டுறாதீங்க, இல்லைன்னா அசிங்கமாக தெரியும் அப்படின்ட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனால கண்டிப்பாக அடிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்களே இது நல்லா நேச்சுரலான டை எதுவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாடா, பாய்.